Very good morning. நம்ம வீடியோஸ்ல நாம பார்த்துட்டு இருக்க டாபிக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸும் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சீரீஸும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆர்டர்ல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆக்சிமோரான். ஆக்சிமோரான் அப்படின்றது ஆன்டனிம்ஸினுடைய காம்பினேஷன்னா கூட எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் வேர்ட்ஸை ஒரு சென்டென்ஸ்ல சிங்கிள் மீனிங்காக ப்ரொவைட் பண்ணுறது தான் ஆக்சிமோரான். ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்சிமோரானுக்கான இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம டே டு டே லைஃப்ல ஆஃபன் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஸோ ஆக்சிமோரான்றது இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது கான்ட்ரடிக்ஷன்ஸ் இன் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒன்லி சாய்ஸ். ஒன்லி அப்படின்றது ஒன்னே ஒன்று இருந்தால் நம்ம ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம். சாய்ஸ்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது சாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்லி சாய்ஸ் அப்படின்னா அது மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ஒன்லி சாய்ஸ். ஸோ இப்போ சாய்ஸ் அப்படின்றதுனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அழுத்தி சொல்றது தான் ஒன்லி சாய்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் த சேம், திஸ் இஸ் த ஒன்லி சாய்ஸ். நமக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை அப்படின்றப்ப திஸ் இஸ் த ஒன்லி சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், அலோன் டுகெதர். அலோன் அப்படின்னா தனியா இருக்கிறது, டுகெதர் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது. அலோன் டுகெதர் அப்படின்னா மினிமம் 2 பர்சனாவது தனியா இருக்காங்க அப்படின்னா நம்ம அலோன் டுகெதர் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது திஸ் இஸ் த ஒன் கைண்ட் ஆஃப் ஆக்சிமோரான். எக்ஸாம்பிள், he and his son are living alone together in the house. ஸோ ஒருத்தவங்க மட்டும் இருந்தால் அலோன்னு சொல்லலாம். மினிமம் 2 பர்சன் இருக்காங்க, அதாவது ப்ளூரல்ல நம்ம சொல்லும்போது 2 பேர் மினிமம் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கன்ற பட்சத்தில் அலோன் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ he and his son are living alone together in the house அப்படின்னா அவரும் அவருடைய பையனும் மட்டும் அந்த வீட்டில் தனியாக வாழறாங்க அப்படின்றது. தேர்ட் எக்ஸாம்பிள், சேம் டிஃப்ரென்ஸ். சேம் அப்படின்னா ஒரே மாதிரியான, டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வேறுபட்டு இருக்கிறது. சேம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய வேறுபாடுகள். எக்ஸாம்பிள், there is no same difference between Raj and Tom. அதாவது ராஜுக்கும் டாமுக்கும் ஒரே மாதிரியான எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. there is no same difference between Raj and Tom. ஸோ இதில் சேம் டிஃப்ரென்ஸ் 2 கான்ட்ராடிக்டரியான வேர்டும் சேர்ந்து ஒரே மீனிங்கை ப்ரொவைட் பண்ணுறதுனால திஸ் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் ஆக்சிமோரான். ஆக்சிமோரான் அப்படின்றது இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கிளியர்லி கன்ஃபியூஸ்ட். கிளியர்லி அப்படின்னா தெளிவா, கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா குழப்பமா இருக்கிறது. ஸோ கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா தெளிவா குழப்பறத கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் அப்படின்ற ஆக்சிமோரான் யூஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள், she has clearly confused him. She has clearly confused him. அவனை தெளிவா குழப்பியிருக்கா, அவனை தெளிவா குழப்பியிருக்கா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஸோ இது டென்சஸ் பொறுத்து அந்த கன்ஃபியூஸ்ட் அப்படின்ற வேர்ப் கன்ஃபியூசிங், கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபர் ஆகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபிஃப்த் ஒன், ஆக்ட் நேச்சுரலி. ஆக்ட் அப்படின்னா நடிக்கிறது, நேச்சுரலி அப்படின்னா இயற்கையாகவே இருக்கிறது. ஸோ இப்போ ஆக்ட் நேச்சுரலி அப்படின்றது ஒரிஜினலாக ஆக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரியே நடிக்கிறாங்க, ஆக்ட் பண்ணுறதே தெரியல. ஸோ இந்த மீனிங்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது தான் ஆக்ட் நேச்சுரலின்ற ஆக்சிமோரான். எக்ஸாம்பிள், they act naturally on the stage. They act naturally on the stage. ஸோ ஸ்டேஜில் மேடையில் அவங்க ஒரிஜினலாக நடிக்கிறாங்க, அதாவது நடிக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா they act naturally on the stageன்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஆக்ட் நேச்சுரலியில் ஆக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்டென்ஸ் வேரி ஆகும். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் they are acting naturally on the stage யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சீரியஸ்லி ஃபனி. சீரியஸ்லி ஃபனி. சீரியஸ்லி அப்படின்னாலே உண்மையா, அதாவது ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்கு, காமெடி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம சீரியஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஃபனி அப்படின்னா காமெடியாக இருக்கிறது. ஸோ இப்போ சீரியஸ்லி ஃபனி அப்படின்னாலே ஒரிஜினலாக அது ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்லி காமெடியாக இருக்குது அப்படின்றதுக்கும் நம்ம சீரியஸ்லி ஃபனின்ற
ஆக்சிமோரான் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இட்ஸ் சீரியஸ்லி ஃபன்னி மூவி அப்படின்னா அது டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப காமெடியான படம், முழுக்க முழுக்க அது காமெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த சீரியஸ்லி ஃபன்னி அப்படின்ற ஆக்சிமோரான் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் சீரியஸ்லி ஃபன்னி மூவி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபன்னி மூவி. 7th எக்ஸாம்பிள், ஓப்பன் சீக்ரெட். ஓப்பன் அப்படின்னா வெளிப்படையாக இருக்கிறது, சீக்ரெட்னா ரகசியம். ஸோ ஓப்பன் சீக்ரெட் இந்த ஆக்சிமோரான் மீன் பண்ணக்கூடிய மீனிங், ஓப்பன் சீக்ரெட் இந்த ஆக்சிமோரான் மீன் பண்ணக்கூடிய மீனிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், அதாவது இது சீக்ரெட் இல்லை அப்படின்றது தான் ஓப்பன் சீக்ரெட்ன்ற ஆக்சிமோரான் மீன் பண்ணுது. எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் எ சீக்ரெட் பிகாஸ் இட்ஸ் எ ஓப்பன் சீக்ரெட். இது வந்து ஒரு ரகசியம் இல்லை, ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்றது தான் ஓப்பன் சீக்ரெட்ன்ற ஆக்சிமோரான் மீன் பண்ணக்கூடிய மீனிங். 8th எக்ஸாம்பிள், ஓல்டு நியூஸ். ஓல்டு அப்படின்னா பழமையான, பழைய, நியூஸ் அப்படின்னாலே அப்டேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஓல்டு நியூஸ் அப்படின்ற ஆக்சிமோரான் மீன் பண்ணுறது ஒரு பழைய செய்தி. எக்ஸாம்பிள், தே வில் நாட் டெல் ஓல்டு நியூஸ். அவங்க பழைய செய்தியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. they will not tell old news. Next example, for 9th one, wireless cable. wireless cable, wireless அப்படினாலே வயர்லாம் யூஸ் பண்ணாத ஒரு விஷயங்களை நம்ம வயர்லெஸ்ன்னு சொல்லுவோம். கேபிள்னா ஒயர் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேபிள்னு சொல்லுவோம். ஸோ வயர்லெஸ் கேபிள் அப்படின்றது, he installed the news wireless cable in the television. Next example, 9th one, wireless cable. Example, he installed the new wireless cable in the television. ஸோ வயர்லெஸ் இல்லாத ஒரு கேபிளை வந்து டெலிவிஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஆக்சிமோரானுக்கான எக்ஸாம்பிள். ஸோ he installed the new wireless cable in the television. அவன் வந்து நியூ வயர்லெஸ் கேபிளை வந்து டெலிவிஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 10th ஒன், நெவர் அகைன். நெவர் அப்படின்னாலே எப்போவுமே இல்லை, அகைன்னா மீண்டும், திரும்ப அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு கான்ட்ரடிக்டரி வேர்டு சேர்ந்து நெவர் அகைன் அப்படின்னா எப்போவுமே மீண்டும் பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோன்றத நெவர் அகைன்ற ஆக்சிமோரான் வச்சு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், யூ ஷுட் நெவர் டூ திஸ் மிஸ்டேக் அகைன். நீங்கள் எப்போவுமே இந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாது. You should never do this mistake again. நீங்கள் எப்பொழுதும் இந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாம் ஆக்சிமோரான் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அதாவது ரெண்டு கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் வந்து காம்பினேஷனாக ப்ரொவைட் பண்ணுறது தான் ஆக்சிமோரான். ஸோ அப்போ ஆக்சிமோரானை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுனால கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன பேசுகிறாங்க மற்றவங்க அப்படின்றத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நியூ வெக்காபுலரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து ஆக்சிமோரான். ஸோ ஃபர்தர் வீடியோஸில் இதனுடைய கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம் as section 2. Thanks for watching.